அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் 7ஆம் தேதி வரை வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்பும் வந்து சேரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மார்ச் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைய போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கிறது. எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக ஒரு தாயும் சிறு குழந்தையும் ஒரு கடைக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செல்கிறார்கள். அப்படி அந்த கடையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருக்கும் போது அந்த கடையின் உரிமையாளர் அந்த சிறிய குழந்தையை பார்த்து சிறிது நேரம் விளையாடுகிறார், சிரிக்கிறார். அவர் அந்த குழந்தையுடன் பழகும்போது மகிழ்ச்சி அடைகிறாருங்க. எனவே அந்த குழந்தையை மகிழ்விக்க வேண்டும் என்று அந்த கடையில் உள்ள ஒரு சாக்லேட் பாக்ஸில் இருந்து அந்த குழந்தையிடம் சாக்லேட்டை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த குழந்தையானது அந்த சாக்லேட் பாக்ஸில் இருந்து சாக்லேட்டை எடுக்காமல் சற்று தயங்கி நின்று கொண்டிருக்கிறது. இதை அந்த கடையின் உரிமையாளர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு தன்னுடைய அம்மாவின் அனுமதிக்காக அந்த குழந்தை பொறுத்திருக்கிறது போன்று என்று உணர்ந்து கொண்டு உங்களுடைய குழந்தையை அந்த சாக்லேட்டை எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தையின் அம்மாவிடம் சொல்கிறார். அந்த குழந்தையின் அம்மாவும் சரி, ஓகே, உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தையிடம் சொல்ல, அப்போதும் அந்த குழந்தையானது சிறிது நேரம் பார்த்து கொண்டு தயக்கத்துடன் தான் நின்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அந்த கடை உரிமையாளர் சரி, குழந்தை மிகவும் தயங்குகிறது என்று நினைத்து என்னுடைய 2 கைகளை வைத்து அந்த சாக்லேட்டை அள்ளி அந்த குழந்தையிடம் கொடுக்கிறார். அப்போது அந்த குழந்தையின் 2 கைகளை சேர்த்து குவிர்த்தும் அந்த சாக்லேட்டை வாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு நிறைந்து விழுகிறது. அது கை நிரம்பக்கூடிய அளவிற்கு கடைக்காரர் சாக்லேட்டை கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டு அந்த குழந்தை ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் செல்கிறதுங்க. இதை பார்த்தவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இந்த குழந்தை அவ்வளவு தயக்கத்தில் இருந்துச்சு, ஆனா இப்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு போகுதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையின் புத்திசாலித்தனத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த குழந்தையை அந்த சாக்லேட் பாக்ஸ்க்குள்ள கையை விட்டு எடுத்திருந்தா நிச்சயமாக குறைந்த அளவு சாக்லேட்டை தான் அதால எடுத்திருக்க முடியும். ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுனால அந்த கடைக்காரரே அந்த குழந்தையின் கை நிறையக்கூடிய அளவிற்கு நிறைய சாக்லேட்டை கொடுத்தாரு. இதன் காரணமாக தான் இந்த குழந்தை வெகு நேரம் சரியான தருணம் வரட்டும், புதிய வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று பொறுத்திருந்தது. ஏன்னா அந்த குழந்தையின் முன் பல வாய்ப்பு வைக்கப்பட்டது. கடைக்காரர் எடுத்துக்க சொல்லியது ஒரு வாய்ப்பு, அவங்க அம்மா எடுத்துக்க சொல்லி அனுமதி கொடுத்தது 2வது வாய்ப்பு. இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை விட எனக்கு புதிய வாய்ப்பு மிக பெரிதாக கிடைக்கும் என்று பொறுமையுடன் இருந்ததால் தான் அந்த குழந்தைக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் குழந்தை பருவத்தில் சாக்லேட் கிடைப்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை உணரக்கூடிய யோகமானது அந்த குழந்தைக்கு கிடைத்ததுங்க. அது போன்றுதான் இந்த தருணத்தில் மிக வலுவாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகையில் உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மகர ராசியில். அவருடன் இணைந்து சுக்கிரனும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. உச்ச சுக்கிர மங்கள யோகம் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு சுக்கிரன் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் புதிய வாய்ப்புகளையும் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய அளவில் உச்சம் பெற்று செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். வாரத்தின் துவக்கத்தில் விருச்சிக ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு மற்றும் மகரம் கும்பம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனும் சுக்கிரனும் இணையும் தருணம் என்பது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. சந்திரனின் அமைப்பும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் முதல் 2ஆம் தேதியிலே கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. இது
சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராகுவுடன் நீச்சம் பெறுவதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மீன ராசியில் ராகுவும் வித்யாகாரகராக புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. மோட்சக்காரகரான கேது கன்னிராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. கற்பனையான பயங்களை நீக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த குறுகிய நாள்ல மட்டும்தான் சூரியன் மற்றும் சனியினுடைய இணைவானது நடைபெற போகிறது. அதற்கு பிறகு சனி சூரியனுடன் இணைந்து சந்திரனோ சுக்கிரனோ இணைய போகிறார்கள். எனவே சில நேரம் காத்திருந்தால் புதிய வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி மற்றும் சூரியனின் தனித்த இணைவானது உறுதிப்படுத்துகிறது. கோல்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்ற இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில வாரங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வலுவான கிரக அமைப்பை உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பானது மிகவும் வலுவாகவும் புதிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்கிறது. அதை சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் என்பது மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சனி வீற்றிருக்கிறார். ஜீவனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் லாபம் நிறைந்து கிடைக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி உண்டு. புதிய அதிரடியான மற்றும் உத்தியோக ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான அங்கீகாரமும் சிறந்த முறையில் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதி. எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை தற்போது முன்கூட்டி செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு. கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தியாகக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது. அவருடன் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிகப்பெரிய அளவுல திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறதுங்க. பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த நிகழ்வுகள் அனைத்திலும் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. அரசியல் துறை ரீதியாக மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உருவாகிறது. மோட்சக்காரகரான கேது 6ல் இருப்பதால் அமோகமான மாற்றத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதிரடியான பல திருப்பங்களை வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் கேது. ஆனால் அதே சமயம் நீச்சம் பெற்று வலுவிழந்து வித்யாகாரகரான புதன் விரயத்தில் இருக்கிறாருங்க. ராகு வலுவாக சஞ்சரிக்கிறார். எனவே சில விரய செலவுகளை அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று ஜென்மராசியை விட்டு மிக விரைவில் குரு விலக இருக்கிறார். எனவே அதற்கு முன்னதாக சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் இருக்கிறார் சந்திரனும். சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொண்டால் புதிய வாய்ப்பை மிக சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.